வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது இந்த துன்முகி வருஷத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி கும்பராசிக்கு எந்த விதமான பலாபலன்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதல்ல குருவை பற்றி பார்க்கலாம். குரு என்பவர் ஒரு சுபர். இவர் உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. குருவுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு குழந்தைகளுக்கு அதிபதி. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் ஆதாரமாக இருக்கிறார். குரு கெட்டால் பெரும்பாலும் நல்லபடியாக குழந்தை பிறக்காது. அப்புறம் குரு என்பவர் தனத்துக்கு அதிபதி, உங்களுடைய அதிர்ஷ்டங்களுக்கு அதிபதி. இந்த முக்கியமான விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு 2க்கும் 11க்கும் உடையவர். 2 என்பது தனஸ்தானம், 11 என்பது லாபஸ்தானம். அதனால் குரு கெட்டால் உங்களுக்கு வறுமை தான். குரு நன்றாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வளம். இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லேருந்து பார்க்கணும். இருந்தாலும் கோச்சாரத்தில் கூட குரு கெடும் பொழுது உங்களுக்கு அந்த தன வரவு என்பது சற்றே பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது இந்த குருவானவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இது நடக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி திருகணித பஞ்சாங்கங்கள் படி இது நிகழ்கிறது. இவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஏறத்தாழ 13 மாத காலம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இவர் துலாம் ராசியில் பிரவேசிப்பார். இப்பொழுது இவர் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். குரு ஒரு சுபர். இவருடைய பார்வை என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய பார்வை இவருக்கு உண்டு. இப்பொழுது குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது சயனஸ்தானம். சயனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன நிகழ்வுகள் ஏற்படும்? நல்ல தூக்கம், மனசில் அமைதி, ஒரு நிம்மதி, அதாவது படுக்கை சுகம்பாங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். அப்போது உங்களுக்கு பெரிய கவலைகள் உங்களை ஆட்கொள்ள போவதில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். ஏன்னா கவலைகள் ஆட்கொண்டால் தூக்கம் கெடும். அப்படி தூக்கம் கெடக்கூடிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து குரு பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாக்கினில் இனிமை, நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை, தேவையான அளவுக்கு பண வசதி, இதெல்லாம் ஏற்படும். அடுத்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வீட்டில் வசதி வாய்ப்புகள், அதாவது டெக்கரேஷன்னு சொல்லுவோம், இன்டீரியர் டெக்கரேஷன்னு சொல்கிறோம், அப்புறம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற நன்மைகளை எல்லாம் குரு நிறைத்து தருகிறார். ஆனால் இவர் 7லிருந்து 8 போவது நல்லதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நல்லதில்லை. ஏன்னா அது மறைவு ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்தில் போகக்கூடிய குரு என்ன செய்ய முடியும்? அதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், உங்கள் உடலில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து வாழ்நாள் நீட்டிப்புன்னு சொல்லலாம். அதான் லாஞ்சிவிட்டின்னு, அந்த லாஞ்சிவிட்டிக்கு அது ரொம்ப நல்லது. அதுபோக 8ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது சில வெட்டி செலவுகள், வீணான செலவுகள் ஏற்படும். அது குரு என்பதால் அது வீணான செலவுகள், வெட்டி செலவுகள் என்று சொல்வதை விட சுப செலவுகள் என்று சொல்லலாம். இந்த சுப செலவுகள் எப்படி ஏற்படும்? நீங்கள் சில நேரங்களில் பரந்த உள்ளத்தோடு சேரிட்டிஸ் எல்லாம் கொடுக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்டவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து அதனால் உங்களுக்கு மன ஆறுதலும் திருப்தியும் ஏற்படும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தர்ம கைங்கரியங்கள், அன்னதானம் போன்றவைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு புண்ணியத்தை தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை நீங்கள் செய்யலாம். அது போன்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த 8ஆம் இடத்தில் அவர் சஞ்சாரிக்கும் பொழுது உங்களுக்கு நிகழும். இப்பொழுது இந்த குருவினுடைய சாரங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை சூரியனுடைய சாரத்தில் இவர் சஞ்சரிக்கும் பொழுது பார்த்தா சில பிரச்சனைகள், முக்கியமாக உடல்நல கோளாறுகள், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் போன்றவைகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே உண்டு. அதனால் பொறுமை காக்க வேண்டும். ரொம்ப ஒரு மெச்சூர்டு அப்ரோச்சுமாங்க, அது மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது, எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்து குருவினுடைய சாரம், சந்திரனுடைய சாரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணும் பொழுது
அதாவது அக்டோபர் 15 தொடங்கி டிசம்பர் முடிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில எதிர்பாராத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, ஐசியூக்கு போகிறதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அப்போது அதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போதே டாக்டரை போய் பார்த்துட்டா அதற்கான தீர்வு ஏற்படும். நீங்கள் ஐசியூக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவுமே வருமுன் காப்போம் என்பதே ரொம்ப சிறந்த ஒரு பாலிசி. அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்து இருக்கக்கூடியது அவருடைய செவ்வாயினுடைய சாரத்தில் இவர் சஞ்சாரம் செய்கிறார். அது வந்து ஜனவரி மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை. இந்த காலகட்டத்தில் தொழிலில் சில அற்புதமான நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். தொழிலில் விருத்தி ஏற்படும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வருவாங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் வீடு வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அது உங்கள் விருப்பம் போல் அது நிறைவேறும். அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு நன்மைகளை எல்லாம் தரக்கூடியது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இதே நேரத்தில் சனி ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு 11ஆம் வீட்டுக்குள்ளே நுழையிறார். அப்படிங்கும் பொழுது சனி ரொம்ப முக்கியமாக இருப்பதால் அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதை நம்ம பின்னால் சனி பெயர்ச்சியில் பார்த்துக்கலாம். இப்போது இதில் ரொம்ப நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய காலகட்டம் என்பது ஜனவரி மாதம் தொடங்குகிறது. இந்த ஜனவரியில் தொடங்கின பிப்ரவரி 6ஆம் தேதி குரு வக்கர ஒரு நிலைமைக்கு வருகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர நிலைமைக்கு வரும்பொழுது சில பிரச்சனைகள் சீரடையும். உதாரணமாக உடல்நல கோளாறுகள் என்பது சீரடையும், பணத்தில் வரக்கூடிய தட்டுப்பாடுகள் என்பது சீரடையும். அதனால் உங்களுக்கு சில நன்மையான பலன்களும் சில முன்னேற்றமான ஒரு சிந்தனைகள், முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு உறுதிமொழி, அதாவது கவலைப்படாத இது நல்லா நடக்கும்னு ஒருத்தர் உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு நன்மைகளை தரக்கூடிய வகையில், மனசில் தைரியத்தை வளர்க்கக்கூடிய வகையில் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமையிறது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையில் அப்போ வந்து வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் குரு செல்கிறார். இந்த காலகட்டம் என்பது ரொம்ப ஒரு சிறப்பானது. முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இதில் முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய வீடு, வாகனம் இதிலெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்படும். சில நேரங்களில் வீடை மாற்றுவீங்க, சில நேரங்களில் வாகனத்தை மாற்றுவீங்க, புது வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி மனைவிக்கெல்லாம் சில ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க, இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அதுபோல் ஒரு மன நிறைவான சில விஷயங்களை செய்வீங்க. செலவு உண்டு, ஆனால் அந்த செலவு மன நிறைவே தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையிறது. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உடம்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். அதற்கான நல்ல மெடிசன்ஸு, நல்ல டாக்டர் பார்க்குறது, நல்ல வைத்திய முறைகளை அனுசரித்து நல்ல நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையிறது. அதுபோக தொடர்ந்து தொழிலில் நல்ல பெயரும் புகழும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏற்படும். அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜனவரி தொடங்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு செப்டம்பர் இந்த 9 மாத காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களே நடக்கும். ஆனால் இதில் நீங்கள் எதிர்பார்க்கிறது வந்து நல்ல பலன்கள் நடந்தாலும் இதில் முக்கியமாக ஒரு மனசில் என்ன வச்சுக்கணுன்னா, அந்த பேஸ் இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற ஒரு சம்பளம் 2 மடங்கு ஆறுதா இல்லை 1.5 மடங்கு ஆறுதானா அது நிச்சயமாக நடக்காது. ஆனால் அது நடக்கக்கூடிய காலகட்டம் செப்டம்பர்லேருந்து தான் ஏற்படும். ஆனால் இருக்கிற அந்த விஷயத்தில் அதனால் வரக்கூடிய ஒரு சந்தோஷங்களும் நன்மைகளும் பெருகி காணப்படும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு மன நிறைவோடு இருப்பதற்கு ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் காளி உபாசனை செய்வது நல்லது. அதாவது அம்பாளை வந்து உபாசிக்கும் பொழுது பல நன்மைகள் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். குருவை நிச்சயமாக தரிசனம் செய்து வாருங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவுக்கு வந்து ஏதோ உங்களால் ஆன கைங்கரியங்களை செய்து வாருங்கள். அது வந்து உங்களுக்கு இப்போ நன்மைகளை செய்யும். தேவைப்பட்ட நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தரும். அதனால் 8ல் போகும்போது சில பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது அந்த பாதிப்புகள் அறவே விலகி உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வகையில் மாற்றமடையும் என்பது உறுதி. இத்துடன் இந்த கும்பராசிக்கான பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.